Hey guys, finally Redmi Note 10 Proக்கு MIUI 14 ப்ளஸ் Android 13 அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. குளோபல் அப்டேட் தான், இந்தியன் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா EEA அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க 1 மந்த்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அதாவது யூரோப் கண்ட்ரிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா குளோபலாக ரோல் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. 3 டேஸ்க்கு முன்னாடியே ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. நான் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டேன், அண்ட் ஷார்ட் வீடியோன்னு கூட போட்டிருந்தேன். ஸோ ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வீடியோ பண்ணலான்னு நினச்சிருந்தேன். பட் 1 டே லேட் ஆகிடுச்சு. அண்ட் இந்தியாவிலேருந்து தான் அநேகமாக அந்த வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்தில் மாதிரி அப்டேட் மறுபடியும் ரோல் அவுட் பண்ணுவாங்க, உங்களுக்கெல்லாம் ரோல் அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாம் இப்போது Android 13 ப்ளஸ் MIUI 14 Redmi Note 10 Pro என்ன எப்படி இருக்குது அண்ட் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ்லாம் இருக்குதுன்றது இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஓகே, இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3.7 GB வருது. ஓகே, இப்போ நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன மாதிரியான சேஞ்ச் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் MIUI 13 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் MIUI 14லையும் நீங்கள் உங்கள் ஃபோன் ரீபூட் ஆகி ஒன்று ஆகுனதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. லாக் ஸ்க்ரீனும் சரி, ஹோம் ஸ்க்ரீனும் சரி, MIUI 13 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படியே தான் இருக்க போகுது. எந்த சேஞ்சுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட செட்டிங்ஸில் போய்ட்டு அண்ட் ஸ்டோரேஜை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டோரேஜை விட பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கம்மியாகி இருக்கும். அதாவது 4 GB வந்து ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா கம்மியாகி இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்டோரேஜை வந்து நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம் ஈவெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு 84 GB வரைக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 80 GBக்கு போயிருக்கு. 4 GB பார்த்திங்கன்னா கம்மியாகி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். அதாவது இந்த சிஸ்டம்ங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டோரேஜ் கம்மியாகி இருக்குது. இதுக்கு முன்னாடி 13 GB அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ 11 GBன்ற ரேஞ்சுக்கு வந்திருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய சேஞ்ச் வந்து கண்ட்ரோல் சென்டர். MIUI 13 அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண கண்ட்ரோல் சென்டரை MIUI 14 தான் Redmi Note 10 Proக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா சைட்லையுமே பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே MIUI 14க்கு வந்து MIUI 14க்குன்னு சொல்கிறேன், Redmi Note 10 Proக்கு வந்து நியூ கண்ட்ரோல் சென்டர் இவங்க தரவே இல்லை. அண்டு இப்போது MIUI 14 தான் Redmi Note 10 Proக்கு இந்த நியூ கண்ட்ரோல் சென்டர் தந்திருக்காங்க. நியூன்னு சொல்ல முடியாது, இதுவே போல் பார்த்திங்கன்னா 3 வேலையை நம்ம ரெடியாக பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் இதுக்கு தந்திருக்காங்க. இதை நம்ம சைடில் பபுளாகவும் கொண்டு போய் வச்சுக்க முடியும். ஸோ சைடில் இப்படி போய் நிற்கும். நம்ம மறுபடியும் இப்படி எடுத்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மறுபடியும் சைடில் கொண்டு போய்ட்டு வச்சிடலாம். ஸோ இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க. ரேமோட யூசேஜையும் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிவிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலி அப்படி தான் இருக்கான்னு கேட்டால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஃபீல் ஆகலை. MIUI 13 வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா பார்த்திங்கன்னா 3 GB வரைக்கும் போகும். இப்போ பார்த்திங்கன்னா 3.4 GB வரைக்கும் ஃப்ரீ இருக்கதாக காட்டுது. பட் ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாம் எல்லா பேக்ரவுண்ட் ஆப்ஸையும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் 2.5 2.7 அந்த GB ரேஞ்சில் காட்டுனுச்சு. இந்த பார்த்திங்கன்னா காட்டுது பார்த்திங்கன்னா 2.7 GB
இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3.1 3.2 ஜிபி வரைக்கும் ஃப்ரீ ரேம் காட்டும். இப்போது அப்படி காட்டுது இல்லை. இவங்க MIUI 14 வந்து பார்த்திங்கன்னா ரேமோட யூசேஜ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். 200 MB அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ரேமை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருக்க ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேமு பெருசாக, அதாவது ரொம்ப கன்சியூம் பண்ணாத மாதிரி நாங்கள் ரெடியூஸ் பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. ரேமோட யூசேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. நான் ஒழுங்காக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு வீடியோவில் நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் வந்து நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் அடிஷ்னல் செட்டிங்ஸுக்கு போனீங்கன்னா இதில் மெமரி எக்ஸ்டென்ஷன்ற ஃபீச்சர் இருக்கும். இது ஆல்ரெடி MIUI 13 பார்த்தீங்கன்னா 2 GB வரைக்கும் தான் நம்மளால் ஸ்டோரேஜ்லேருந்து ரேமுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜை ரேமை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா அப் டு 5 GB வரைக்கும் தந்துருக்காங்க. பட் இது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா பெருசாக கிடையாது. நீங்கள் ரேம் 5 GB வரைக்கும் நம்ம அதிகப்படுத்திக்க முடியும்ட்டு சும்மா 5 GB கொடுத்துடாதீங்க. ஏன்னா அது சும்மா ஸ்டோரேஜ் தான் நியாயமாக போகும். அந்த ஸ்டோரேஜ்க்கு நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ரேம் யூஸ் பண்ணி அது சும்மா போய்க்கு படம் காட்டுற ஒரு ஃபீச்சர் தான் அது. பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது. ரெஃப்ரெஷ் ரேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் முதல்ல இருந்த மாதிரி தான் இருக்குது. 90 Hz இவங்க தரல. நடுவில் 90 Hz வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு 3 டிஃப்ரெண்ட்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி அதுவும் கிடையாது. அண்டு பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி இதெல்லாம் ஆல்ரெடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னும் இருக்குது. ஸோ பேட்ரி உள்ளுக்கும் பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சுமே கிடையாது. MIUI சைனீஸ் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேட்டரியோட ஹெல்த் ஷோ பண்ணிகிட்ருக்கும். ஸோ அதுவும் இவங்க குளோபலுக்கு தரல. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஷோமி அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. இது வந்து MI அக்கௌண்ட்டுன்னு தான் ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ ஷோமி அக்கௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா குட்டி சேஞ்சஸ் தான், நான் சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை. ஸோ பெருசாக அவங்க எந்த சேஞ்சுமே தரலை. சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல டூ நாட் டிஸ்டர்ப்னு ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸை வந்து தனியாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் சொல்கிற அவசியமே இல்லை. அவங்க சும்மா தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆல்வேஸ் ஒன் டிஸ்பிளேக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த 10 seconds அப்படின்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்திங்கன்னா இன்னும் மாறலை, அப்படியே தான் இருக்குது 10 secondsல. கேலரியில் நம்மளுக்கு டெக்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா காப்பி பண்ணுற ஃபீச்சர் வந்து MIUI 14 இருக்குது. பட் இந்த ஃபோனில் இல்லை. ஓகேவா? நீங்கள் Redmi Note 10 Pro வச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகாது. இப்போ நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து ரெகக்னைஸ் ஆகி காப்பி பண்ணுற அந்த ஃபீச்சர் வந்து வரணும். பட் இதில் வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்க Redmi Note 10 Proக்கு அந்த ஃபீச்சரை தரல. மேபி இனி வர அப்டேட்டில் தரலாம், இல்லை தராமலும் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட ஃப்ளாக்ஷிப் அண்ட் ப்ரீமியம் மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க. மற்றபடி ரெட்மி சைடுன்னு வந்தாலே நிறைய ஃபீச்சர்ஸை கட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அதோட Redmi Note 10 Pro வெர்ஷனுக்கே அதை கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா Redmi Note 10 Proன்றதுனால ப்ரோ வெர்ஷனுக்கு அவங்க கொடுத்து தான் ஆகணும். Note 10s Note 10 இதுங்களுக்கு தராட்டியும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்க்கலாம், அவங்க தருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கேலரியை மேனுவலாக அப்டேட்டும் பண்ணி பார்த்துட்டேன். அப்பயும் அந்த ஃபீச்சர் எனக்கு கிடைக்கல, வரலை. வேறு என்ன சேஞ்ச் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேமராக்குள்ளே போனோம்னா கேமராவோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக மாறி இருக்குது. முன்னாடி மாதிரி இல்லாமல் 2x இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாகவே நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி. பட் இப்போ டிஃபால்ட்டாகவே இங்கே தந்துருக்குறாங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ்னு சொல்லி எதுவும் புதுசாக ஆட் ஆகலை. ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் மட்டும் சேஞ்ச் ஆகியிருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபீச்சர் இவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்னா நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனோட செட்டிங்ஸ்க்கு போனீங்கன்னா இதில் வந்து ஐகான்ஸோட சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் கலர்ஸ் காட்டும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற கலரை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு சில ஆப்ஸ் மட்டும் கலர் மட்டும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஒரு சில ஆப்ஸ்க்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகுது. அதுவும் கூகுள் ஆப்ஸுக்கு அண்ட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ஒரு சிலது மட்டும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சிஸ்டம் ஆப்ஸுக்கு தான் ஒர்க் ஆகணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற ஆப்ஸுக்கு அவங்க தரணும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க, உல்ட்டாவாக பண்ணுறாங்க. இது என்னன்னே புரியல. அண்ட் இது ஒரு முக்கியமான ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். இது என்னது கொடுத்துருக்குறாங்கன்னே தெரில. நம்ம போட்டிருக்க வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுதுனாலும் பிரச்சனை இல்லை. அது பார்த்திங்கன்னா
மொக்கையாக பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரு சில கலர்ஸ் ஒரு சில ஆப்ஸில் மட்டும் ஒர்க் ஆகுது, மொக்கையாக இருக்குது. ஸோ இதை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த விஷயமும் தந்துருக்குறாங்க. தர வேண்டிய முக்கியமான ஃபீச்சர்ஸை தராமல் இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்ஜெட்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்தது தான், அப்படியே இருக்கிறது புதுசாக இந்த விட்ஜெட்ஸுமே இவங்க ஆட் பண்ணலை. அண்டு மியூஐயோட விட்ஜெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லை, குளோபல் யூசர்ஸ்க்கு கிடையாது. ஏன்னா அவங்க ஆப் வாலெட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதாவது இப்போ சைடில் நம்ம ஸ்வைப் பண்ணும்போது கூகுள் டிஸ்கவர்ட்டனே வருதுன்னா, இந்தியா, இந்தோனேஷியா, சைனீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆப் வாலெட் இருக்கும். இப்படி எடுத்து அதுக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் ஆப் வாலெட் யூஸ் பண்ண முடிஞ்சால் தான் மியூஐயோட விட்ஜெட்ஸை நாம் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்தியன் ரோம் இருக்க இந்த வீடியோஸ்லாம் ஒரு சிலது பார்த்திங்கன்னா சைடில் ஸ்வைப் பண்ணுவாங்க, ஆப் வாலெட் ஓப்பன் ஆகும். விட்ஜெட்ஸ் எல்லாம் புதுசாக இருக்கும். நமக்கு அதுவும் கிடையாது. அது கொடுத்தா நல்லாயிருக்கும், பட் அதையும் இவங்க தரலை. நீங்கள் குளோபல் யூஸராக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு உங்கள் அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் வந்திருக்கும், அப்டேட் பண்ணிடுங்க, உடனே அப்டேட் பண்ணிடுங்க. அப்படி அப்டேட் பண்ணாமல் பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுலாம் வச்சுருந்தோம்னா பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி ரோல் பேக் ஆகி வேறு ஒருத்தருக்கு ரோல் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எனக்கும் அப்படி தான் ஆகுனுச்சு. அப்படி ஆகுனோன்னே நான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஷார்ட் வீடியோக்காக மட்டும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டேட்டா இருக்குல்ல அப்போது, ஸோ நான் நைட் டைம் டேட்டாவில் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா அப்டேட் ரோல் பேக் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 minutesல பார்த்திங்கன்னா ரோல் பேக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படி அப்டேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஆப்குள்ளே பார்த்தீங்கன்னா மியூஐ டவுன்லோடர்ன்ற ஆப்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ரோம் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நான் மேனுவலாக தான் அப்டேட் பண்ணேன். ஸோ அது எப்படின்றது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி வீடியோ வேணும்னா நான் பண்ணுறேன். எப்படி அப்டேட் ரோல் பேக் ஆகிடுச்சுன்னா நம்ம எப்படி அந்த ஃபைலை பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி நாமளே மேனுவலாக எப்படி அப்டேட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒஃபிஷியல் மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்டேட் இன்னும் ரிசீவ் ஆகலைன்னா ரோல் பேக் ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ இந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா MIUI 14.0.1.0. ஸோ அந்த கோடை பார்த்துக்கோங்க. இடையில என்மை அப்படின்றது. ஸோ இது குளோபல், இந்தியன் கிடையாது. ஸோ இந்தியன் யூஸர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 monthல மாதிரி அப்டேட் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸோடு தான் அப்டேட் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகலாம். அப்டேட் கொடுப்பாங்க, இன்னும் ஒரு 1 monthக்குள்ளே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து குளோபல் அப்டேட். ஸோ இந்தியாவில் இருக்கவங்களும் கமெண்ட் பண்ணுவாங்க, இன்னும் எனக்கு அப்டேட் வரல ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ இது வந்து குளோபல் அப்டேட் பார்த்துக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் அவங்க தந்திருக்க ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ். பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அண்டு பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி லைஃப் இதுலையாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்றத பற்றி பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் பெருசாக யூஸ் பண்ணி பார்க்கல. பேட்ரி லைஃப் பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி இம்ப்ரூவ் ஆகின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் நான் டெஸ்ட் பண்ணலை. இன்றைக்கி பப்ஜி ப்ளே பண்ணி பார்த்தேன், ஒரு மேட்ச் தான் போனேன், பெருசாக டெஸ்ட் பண்ணலை. அண்டு பேட்ரி ஹெல்த்து பர்ஃபார்மன்ஸ் ரெண்டையும் பற்றி பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன், சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா.